இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை மத்தியானம் என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா லெமன் சாப்பாடு தான் செஞ்சோம். நேற்று திங்கக்கிழமையும் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையும் இந்த 2 நாளாக பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் தாளிச்ச சாப்பாடு தான் செய்கிறோம். குழம்பே வைக்கவே இல்லை. ஏன்னு கேட்டால் குழம்பே வேண்டாங்கிறாங்க. அதனால குழம்பு வைக்கல. குழம்பு வச்சாலுமே யாருமே ஊற்றிக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் எதுக்கு தாங்க குழம்பு வைக்கிறது? அதனால குழம்பு வைக்கல. லெமன் சாப்பாடு வச்சு கீரை பொரியல் வச்சு அப்புறம் வெறு சாப்பாடு இருந்துச்சு கீரைக்கு. அப்புறமா பார்த்தீங்கன்னா அப்பளம் சுட்டாச்சு. நான் பார்த்தீங்கன்னா காலையில் லேட் ஆயிடுச்சுன்னு நான் சாப்பிடாமையே போயிட்டேன். அதனால் அம்மா மத்தியானத்துக்கு கோதுமை தோசை ஊற்றி வச்சுருந்தாங்க. காலையில் சுட்ட தோசை தான். அப்புறம் வெங்காயம் தக்காளி போட்டு சட்னி அரைச்சி வச்சுருந்தாங்க. அம்மா கோதுமை தோசை சுட்டு சாப்பிட்டு எனக்கு 2 தோசை சுட்டு வச்சுருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரசம் வைக்கல. அப்புறம் தயிர் இருந்துச்சுங்க. தயிர் காட்டுறதுக்கு மறந்துட்டேன். எப்போவுமே பார்த்தீங்கன்னா குழம்பே வைக்காட்டியும் ரசம் வச்சுருவோம். இன்றைக்கி ரசம் வைக்கல. தயிர் போதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். கீரை பொரியல் இருந்ததுனால. செவ்வாய்க்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா கோதுமை தோசையும் தக்காளி சட்னியும் தான் அரைச்சிருந்தோம். மத்தியானத்துக்கு லஞ்சுக்கு லெமன் சாப்பாடு தான். நாளைக்கு புதன்கிழமை காலையில் ஏதோ ஒரு குழம்பு வைக்கணுங்க. ஏன்னா 2 நாளாக குழம்பு இல்லாமல் தாட்டியாச்சு. நாளைக்கு ஏதோ குழம்பு வைக்கணும். இன்னொரு வீடியோவில் பார்க்க